ஹாய் கெஸ் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மூவிக்கான செகண்ட் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. உள்ள ஃபீமேல் சில்வர் சர்ஃபரோட ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் நியூ சீன்ஸ் அண்ட் பிளாட் அதெல்லாத்தையும் இந்த பிரேக் டவுன்ல கவர் பண்ணிடுவோம். இந்த ட்ரெய்லரோட ஓப்பனிங் சீக்வன்ஸ்ல டெட் கில்பர்ட்ன்றவரோட ஷோல நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் பத்தி பேசுறாங்கன்னா இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் யாரு, எப்ப ஸ்பேஸுக்கு போனாங்க, எப்படி பவர் கிடைச்சது, கிட்டத்தட்ட ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட ஆரிஜினை இந்த ஷோல கவர் பண்றாங்கன்னு சொல்லலாம். இதே ஷோக்கு நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோரும் பேச வராங்க. இந்த ஒரு ஷோ டிவி லைவ் டெலிகாஸ்டும் ஆகிட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும் இந்த யூனிவர்ஸ் பொறுத்தவரைக்கும் நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மெம்பர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸுக்கு போறாங்க. அதனாலதான் இவங்க மூவி ஸ்டார் அளவுக்கு ரொம்ப ஃபேமஸாவும் ஒரு செலிபிரிட்டியாவும் இருக்காங்க. ஸ்பேஸ்க்கு போய் காஸ்மிக் ஸ்டார் மாட்டி பாதிக்கப்பட்டு இவங்க திருப்பி பவர்ஸோட வந்த அந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் இங்க ஒரு சூப்பர் செலிபிரிட்டியா இருக்காங்க. இந்த இடத்தோட ப்ரொடெக்டர்ஸாவும் மக்களுக்கு ஹெல்ப் பண்றதுனால சூப்பர் ஹீரோஸை கொண்டாடப்படுறாங்க. என்ன மாதிரியான பிரச்சனை சால்வ் பண்றாங்கன்றதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம திங்க் ஒரு ஃபயரான ஷிப்பை சங்கிலி போட்டு இழுத்துட்டு வருவாரு. இந்த மாதிரி இடத்துல நடக்கிற ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்றதுனால அவங்கள மக்களால் கொண்டாடப்படுற ஹீரோஸா இருக்காங்க. மக்கள் அவங்களுக்கு தேங்கும் பண்றாங்க. இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் யூனிவர்ஸ்ல இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மட்டும் தான் ஒன்லி ஒன் சூப்பர் ஹீரோ டீமா இருக்க போறாங்க. வேற எந்த ஒரு சூப்பர் ஹீரோஸும் சூப்பர் ஹீரோ டீம்ஸும் இந்த யூனிவர்ஸ்ல இல்ல. எப்படி பார்த்தாலும் இந்த இடத்த அழிய தான் போகுது. இங்க இருக்க ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மெம்பர்ஸ் எப்படி எம்சியூக்குள்ள வந்துருவாங்க, இங்க மத்த ஹீரோஸ் இருக்கிறத மென்ஷன் பண்ணா கலெக்டர்ஸ் வரும்போது அவங்கள எங்க போனாங்கன்ற கேள்வி வரும். இந்த வேர்ல்டை ஏன் யாரும் காப்பாற்ற வரன்ற ஒரு கேள்வி வரும். அதுக்கு அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த படத்தோட டைரக்டரான மேட் ஷாக்மேன் இந்த படத்தை நீங்க ஸ்டாண்டலோனாவே பார்க்கலாம். இந்த ஒரு எம்சியூ மூவிக்கான ரெஃபரன்ஸ் இருக்க போதில் இந்த படத்தை நீங்க ஸ்டாண்டலோனாவே பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த படத்தோட டைரக்டர் நம்ம மேட் ஷாக்மேன் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. என்ன கேட்டாலும் நான் அதை தான் சொல்லுவேன். பேசிக் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் நாலேஜ் இருந்தா போதும் இந்த படம் பார்க்க. அடுத்து இந்த ட்ரெய்லர் நம்ம திங்க் சைடு வந்தோம்னா அவர் சின்ன பசங்க கேட்கறாங்கன்னு ஒரு காரை தூக்குறாரு. சின்ன பசங்களும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோவா நம்ம திங்க் இருக்காரு. திங்கோட டைமே சின்ன பசங்க வச்சிருக்காங்க. போன ட்ரெய்லர்ல சின்ன பசங்க திங்கோட மாஸ்க மாட்டிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. கிட்ஸோட ஃபேவரட் ஹீரோவா திங்க் காமிப்பாங்க நான் நினைக்கிறேன். இந்த படத்துல காமிக்ல இப்படி கிடையாது, ஆனா மூவில டிஃபரெண்டா காமிக்கிறாங்க. இது ஒரு டிஃபரெண்ட் யூனிவர்ஸ்ல நடக்கிற ஸ்டோரி. பென் டு திங்க்ன்ற அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நினைச்சு நம்ம திங்க் ஃபீல் பண்ற மாதிரி போன ட்ரெய்லர்ல காமிச்சிருந்தாங்க. ஆனா போகப்போ இந்த லுக்கு ஒரு செட் ஆயிடுவாரு. இதை பத்தி புரிஞ்சு பாருன்றதை நம்ம போன ட்ரெய்லர் பேசியிருந்தோம். அதே மாதிரி தான் பவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட ஒரு ஹாப்பி திங்க தான் இந்த ட்ரெய்லர்ல காமிச்சிருக்காங்க. கிட்ஸோட ஒரு ஃபேவரட் ஹீரோவா திங்க் இருக்காரு. எந்த அளவுக்கு ஃபேவரட்னா மூவியோட எண்டிங்ல கேலக்டஸ் நியூயார்க்ல இறங்கி ஒரு சம்பவமே நடந்துகிட்டு இருக்கும். அந்த ஒரு கலவரத்துல ஒரு சின்ன பொண்ணு திங்கோட பொம்மையை கீழே போட்டுடும். ஒரு மிகப்பெரிய கலவரம் கூட பார்க்காம அந்த சின்ன பிள்ளை வந்து அந்த பொம்மையை எடுக்கும். அந்த அளவுக்கு கிட்ஸுக்கு ஃபேவரட்டான ஒரு ஹீரோவா நம்ம திங்க் மாறி இருக்காரு. அடுத்து ரெட்ரோ ஃபியூச்சரிஸ்டிக் வேர்ல்ட் சூப்பரா டிசைன் பண்ணிருக்காங்க. 60ஸ்ல இந்த யூனிட் செம அட்வான்ஸ்டா இருக்கு. நம்மளோட 60ஸ்ல நம்ம நியூயார்க் இப்படி இல்ல. இந்த ட்ரெய்லர்ல ஒரு ஷாட்ல நம்ம ஹியூமன் டச் கடல் மேல பறந்துகிட்டு இருப்பாரு. அப்ப நீங்க பேக்ரவுண்ட் நோட் பண்ணீங்க, அங்க இருக்க பிரிட்ஜ்ல மோனோ ரயில் ஓடிக்கிட்டு இருக்கும். இதுல இருந்து இந்த யூனிட் எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டா இருக்குன்னு நமக்கு நல்லா தெளிவா தெரியுது. அதுக்கு அடுத்த சீன்ல நம்ம ஜானி பென்னும் வீக்கெண்டோட அந்த டின்னருக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ரீடு சூஸ்டாமோ வீக்கெண்ட் டின்னருக்கு லேட்டா வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம சூஸ்டாம் பிரெக்னென்ட்டா இருக்காங்கன்ற விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இதனால ரூமரா இருந்த ஒரு விஷயம் இப்போதைக்கு அஃபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் ஓபி மியூட்டன்ட் கேரக்டர் பிறக்க போறாரு. பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் தெரிஞ்ச கலெக்டர்ஸ் வராருன்னு ஒரு ரூமரும் இருக்கு. இந்த படம் சில டிஃபரெண்டான தியரிஸ் அண்ட் பிளாட் நிறையவே இருக்கு. அதுல ஒரு தியரி என்ன சொல்லுதுன்னா நம்ம கலெக்டர்ஸ் இந்த இடத்தை சாப்பிட வருவாராம். அவர்கிட்ட இந்த பிளானட் அழிக்கப்பட்டு பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் ஆட்டி இந்த இடத்தை ரீஸ்டோர் பண்ணப்படுமா. பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸோட பவரை யூஸ் பண்ணி தான் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் கலெக்டர்ஸ் டிஃபீட் பண்ணுவாங்கன்னு இந்த தியரி சொல்லுது. எனக்கு தெரிஞ்ச வரை பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் இந்த படத்துல பிறந்துருவாரு. இவர் இந்த படத்துல இருக்க போறாருன்னு ரொம்ப நாள் ரூமர் இருந்துகிட்டு இருக்கு. ரீசெண்டா ஒரு கான்செப்ட் ஆர்ட் மூலமா இது கிட்ட கன்ஃபார்ம் ஆச்சு. உங்களுக்கே தெரியும் ரீசெண்டா டூம்ஸ்டேக்கான கான்செப்ட் லீக் ஆயிருந்தது. அதோட சேர்த்து இந்த படத்துக்கான கான்செப்ட் ஆர்ட்டுமே லீக் ஆயிருந்தது நிறைய. அதுல பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் குழந்தையா இருக்காரு. அவர் அந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபேமிலி எப்படி பாத்துக்கிறாங்க வளர்க்குறாங்கன்ற மாதிரியான கான்செப்ட் ஆர்ட். அந்த எந்த கான்செப்ட் ஆர்ட் நான் இந்த வீடியோல யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ண காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிச்சிருவாங்க. அடுத்து நம்ம ரீட் அண்ட் சிஸ்டம் ஒரு ரூம்ல இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. குழந்தைய வளர்க்கறதுக்கான ஒரு பேபி ரூம். சிஸ்டம் பிரெக்னன்ட் இந்த நியூஸ் ஃபேண்டாஸ்டிக் ஒரு ஃபேமிலி கேட்டு எல்லாமே ஹாப்பியா தான் இருக்காங்க. நம்ம ஜானி கூட சொல்லுவாரு ஜானி அண்ட் பென் நாங்க ரெண்டு பேருமே பெஸ்டான அங்கிளா இருப்போம்ன்ற மாதிரி சொல்லுவாரு. இந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காமிக் ஹிஸ்டரி நோட் பண்ணீங்களா? நம்ம ஜானி கையில வச்சிருக்க அந்த ஃபுட் ஐட்டமோட பாக்ஸோட கவரை பாத்தீங்கன்னா பழைய ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் காமிக்கான ஹியூமன் டச்சோட அந்த ஒரு கவர் பேஜ் தான் அது. இது ரெஃபரன்ஸ் ஈஸ்டர் எப்படின்னு வச்சுக்கலாம். இந்த நியூஸ் அந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ரொம்ப ஃபேமஸா இருக்கிறதுனால இவங்க வச்சு மெர்ச்சன்டைஸ் டாய்ஸ் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் ரெடி பண்றாங்க. அப்படி ஒன்று தான் இதுவும். எல்லாம் ஹாப்பியா போயிட்டு இருக்க சமயத்துல தான் இவங்க நோக்கி பிரச்சனை வருது. நியூயார்க் நோக்கி சின்ன சின்ன ஆஸ்ட்ராய்ட்ஸ் வருது. கூடவே நம்ம ஃபீமேல் சில்வர் சர்ஃபர் என்ட்ரி கொடுக்குறாங்க. இதெல்லாத்தையும் பாக்ஸ்டர் பில்டிங்ல இருந்து பாத்துக்கிட்டு இருந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஒரு ஃப்ளைங் கார் எடுத்துக்கிட்டு 4 பேர் ஸ்ட்ரீட்டுக்கு போறாங்க. அங்க தான் ஃபீமேல் சில்வர் சர்ஃபரோட என்ட்ரி. இந்த இடத்தோட ப்ரொடெக்டர்ஸ் நீங்க தானன்ற மாதிரி ஃபேண்டாஸ்டிக் ஃபோரை நம்ம ஃபீமேல் சில்வர் சர்ஃபர் கேக்குறாங்க. எஸ் பிஆர்ன்ற மாதிரி நம்ம சூஸ்டம் சொல்ல உங்க பிளானட் டெத்துக்காக மார்க் பண்ணப்பட்டிருக்கு. கேலக்டஸ் உங்க பிளானட்டை சாப்பிட போறான்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு இங்க இந்த ஃபீமேல் சில்வர் சர்ஃபர் பறந்து போயிடுறாங்க. அவங்களை சேஸ் பண்ணிட்டு நம்ம ஹியூமன் டச் இங்க பறந்து போறாரு. லைக் வேர்ல்ட் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படத்துல வந்த மாதிரியே நம்ம ஹியூமன் டச் இங்க இருந்து போய் நம்ம ஃபீமேல் சில்வர் சர்ஃபரோட சர்ஃப் போர்டை பிடிக்க அவங்க ஹியூமன் டச்சை தட்டி விட்டு அங்க பறந்து போயிடுறாங்க. எக்ஸ்ட்ரா பழைய ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அந்த படத்தோட சீனுக்கான ஒரு ரீக்ரியேஷன் மாதிரி இந்த சீன் இருந்துச்சு. இந்த சீன்ல ஒரு சில ரெஃபரன்ஸ் நீங்க நோட் பண்ணீங்களா? நம்ம சில்வர் சர்ஃபர் வர அந்த சீனை நோட் பண்ணீங்கன்னா அங்க இருக்க கடையில இருக்க போர்டை நோட் பண்ணீங்கன்னா அட்டாக் ஆஃப் த ஃபங்கஸ்ன்ற ஒரு போர்டு வச்சிருப்பாங்க. இது லாஸ்ட் ஆஃப்ஸ்க்கான ரெஃபரன்ஸ் தான் இது. இங்க ரீடா ப்ளே பண்ற பெட்ரோ பாஸ்கல் தான் லாஸ்ட் ஆஃப்ஸ்ல ஜோயல் மில்லரா ப்ளே பண்றாரு. அதனாலவே லாஸ்ட் ஆஃப்ஸ்க்கான ரெஃபரன்ஸ் இங்க டிஃபரெண்டா பிளேஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து பக்கத்துல இருக்க கடையோட போர்டை நோட் பண்ணீங்கன்னா வெஸ்வி அப்ளைன்ஸ் டெலிவிஷன்ற போர்டு இருக்கும். வெஸ்வி மாரல் எங்க பேர் வச்சு வாண்டா விஷன்ல தான். இது வாண்டா விஷனுக்கான ரெஃபரன்ஸ் தான். ஏன்னா இந்த படத்துக்கும் வாண்டா விஷனுக்கும் சேம் ஒரே டைரக்டர் தான் மேட் ஷாக்மேன். அடுத்து நம்ம ஃபீமேல் சில்வர் சர்ஃபரோட ஃபர்ஸ்ட் லுக் சைடு வந்தோம். இந்த லுக் ஓகேவான ஒரு லுக்கா இருக்கு. ஆனா இன்னும் பெட்டரா இருக்கலாம்னு சொல்லிட்டு குவாலிட்டி பத்தலன்னு ஃபேன்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 2007 லுக்கோட இதை கம்பேர் பண்றாங்க. அது மேக்கப் வித் சிஜி ரெண்டுமே கலந்து
இல்லாத ஒரு குவாலிட்டியான லுக்கா 2007 கொடுத்திருந்தாங்க. இந்த லுக்ல குவாலிட்டின்றது அடி வாங்குதுன்ற மாதிரி ஃபேன்ஸ் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்ன பார்த்தா ஓகேவான ஒரு லுக்கா இருக்கு, ஆனா குவாலிட்டி லைட்டா அடி தான் வாங்குது. ஏன்னா ஃபேன்ஸ் இப்போதைக்கு ட்விட்டர்ல போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கண்டிப்பா மார்வல் பார்ப்பாங்க, அதை சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும், மூவி இடத்துக்கு குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அது இல்லாம ஒரு சில பேர் தப்பா நினைச்சுக்கிறாங்க சில்வர் சஃபரை ஜெண்டர் ஸ்வாப் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னு. இல்ல அப்படி கிடையாது. நம்ம பாக்குற நோரன் ரீட் வெர்ஷன் சில்வர் சஃபரோட லவ் இன்ட்ரெஸ்ட் தான் இந்த ஷெல்லா பெல். இவங்க ஃபீமேல் வெர்ஷன் சில்வர் சஃபர். இது ஜெண்டர் ஸ்வாப்லாம் கிடையாது. நம்ம மேல் வெர்ஷன் சில்வர் சஃபரை கூடிய சீக்கிரம் பார்ப்போம் MCUல. அடுத்து இந்த ஃபீமேல் வெர்ஷன் சில்வர் சஃபரோட ஒரு சில சீன்ஸ்லாம் இருக்கு, அப்படியே கவர் பண்ணிடுவோம். இது பார்க்க கேலக்டர்ஸோட ஷிப் மாதிரி தான் தெரியுது. அது வேர்ல்டு ஷிப்னு சொல்லுவாங்க, இல்ல டாட்டூன்னு சொல்லுவாங்க அந்த ஷிப்புக்கு பேரு. அந்த ஷிப்ல நெருப்பு குழம்புல இருந்து வெளியே வர மாதிரி இந்த ஃபீமேல் சில்வர் சஃபரை காமிச்சிருக்காங்க. அடுத்து இது ஒரு டஸ்ட்டை கஷ்டப்பட்டு இந்த ஃபீமேல் சில்வர் சஃபர் ஃபேஸ் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. இது என்ன மாதிரி சீனா இருக்குன்னு ஐடியா இல்ல. அது கடைசியில நம்ம ரீட் சூஸ்டாம்ட்ட பேசுறாரு. நான் ஸ்பேஸை கொஞ்சம் ஹெவியாவே நோண்டிட்டேன், அது ஏதோ ஒரு விதத்துல சிக்னல் ஆகும் அவங்களுக்கு கேட்டிருக்குன்ற மாதிரி நம்ம ரீட் சூஸ்டாம்ட்ட சொல்லுவாரு. இது எல்லாமே என்னோட தப்புதான்ற மாதிரியும் நம்ம ரீட் வருத்தப்படுவாரு. இப்போ இந்த சீன் நடக்கிற இடம் ஃபியூச்சர் ஃபவுண்டேஷன் ஆர்கனைசேஷனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா என்ன நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம ரீடாட்டி உருவாக்கப்படுற ஹியூமனிட்டியோட டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு ஆர்கனைசேஷன் தான் அது. இது இன்னொரு சீன்ல கன்ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த ஆர்கனைசேஷனுக்கான யூனிஃபார்ம் நம்ம சூஸ்டாம் ஒரு சீன்ல போட்டிருப்பாங்க. இப்போதைக்கு நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மெம்பர்ஸ் திருப்பி ஸ்பேஸுக்கு போறாங்க வித்தவுட் சூஸ்டாம். ஏன்னா அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க, அவங்களை ஸ்பேஸுக்கு கூட்டிட்டு போக முடியாது. எதுக்காக ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் திருப்பி ஸ்பேஸுக்கு போறாங்கன்னு தெரியல. ஒருவேளை கலெக்டர்ஸிட்டி அழிக்கப்பட்ட பிளானட்ஸை பார்க்க போறாங்களா? ஏன்னா ட்ரெயில அந்த மாதிரி ஒரு சீன் இருக்கும், அழிஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு பிளானட்டை நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அவங்க ஷிப்ல இருந்து அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த சீன் எட்டர்னல்ஸ்ல எமர்ஜென்சி ஸ்டார்ட் ஆகும்போது எப்படி நம்ம டிஎம்எட் வெளியே வருவாரோ அதே மாதிரி தான் அந்த சீன் இருக்கும். எட்டாச்சுக்கும் இந்த படத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இது ஏதோ ஒரு ஏலியன் பிளானட் அழியுது, எர்த்தும் கலெக்டர்ஸ் அழிச்சா இப்படிதான் இருக்கும். அடுத்து நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஸ்பேஸுக்கு போறதுக்கு முன்னாடி மக்கள் இப்போதைக்கு ரீடை பார்த்து கேள்வி கேட்கறாங்க, நம்ம சேஃபா இருக்கோமான்னு. ரீட் அப்போ எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்றாரு. ரீட் இந்த மாதிரி சொல்றது ஆச்சரியமா இருக்கு. ரீட் எப்போதுமே ஏதாச்சும் பிளான் இருக்கும், ஆனா கலெக்டர்ஸ் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட் இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் இதுவரை ஃபேஸ் பண்ணது இல்லை. ஏன்னா இந்த யூனிவர்ஸ்ல இருக்க ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் சின்ன சின்ன பிரச்சனை வேணா ஃபேஸ் பண்ணிருக்கலாம். ஏன்னா கலெக்டர்ஸ்ன்றது காஸ்மிக் லெவல் த்ரெட், அதனால ரீடுக்கு என்ன பண்ண போறோம்ன்றது ஐடியா இல்லை. அது இல்லாம அவருக்கு டைமும் இல்லை யோசிக்கிறதுக்கு. இந்த ட்ரெய்லரோட எண்ட்ல ரீட் ஒரு ஹோப்லெஸ் பர்சன் மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. சூஸ்டம் ஹோப் கொடுத்து இந்த பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், இதை எடுத்து சண்டை போடுவோன்ற மாதிரி அவங்க தான் ஹோப் கொடுக்குறாங்க. அடுத்து இந்த ட்ரெய்லரோட எண்ட்ல நியூயார்க்குள்ள கலெக்டர்ஸ் இறங்க கலெக்டர்ஸ் வர்சஸ் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபைட்ன்றது நடக்குது. ஸ்டில் கலெக்டர்ஸ்க்கான ஒரு ஃபுல் லுக் நமக்கு இன்னும் கிடைக்கல. அதுவும் ஃபேன்ஸோட ஒரு கம்ப்ளைண்டா இருக்கிறது கலெக்டர்ஸ் ரொம்ப குட்டியா இருக்காருன்னு. கலெக்டர்ஸ்க்கு என்ன பவர் இருக்குன்னு தெரிஞ்ச ஃபேன்ஸ் இதை பத்தி பேச மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கலெக்டர்ஸ்க்கு சைஸ் ஆல்ட்ரேஷன் ஒரு பவர் இருக்கு. இதை நீ காமிக் படிச்சு கூட தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவஞ்சர்ஸ் சேர்த்து மைட்டஸ்ட் ஹீரோஸ் அந்த அனிமேட்டட் ஷோல கூட நம்ம கலெக்டர்ஸ் வந்திருக்க எபிசோட்ல அவருக்கு அந்த பவர் இருக்குன்னு காமிச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் காமிக் புக் படிக்கிற இன்ட்ரெஸ்ட்ன்றது இருக்காது. மார்வல் நாலேஜ் நீங்க கெயின் பண்ணா மார்வலோட அனிமேட்டட் ஷோஸ் பார்த்தாவே போதும், அதில் நிறையவே நீங்க நிறைய தெரிஞ்சுக்க முடியும். காமிக்ல இருக்கிற நிறைய விஷயத்தை அனிமேட்டட் ஷோல ட்ரை பண்ணிருப்பாங்க. அடுத்த ட்ரெய்லர்ல நம்ம மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக்கோட ஸ்ட்ரெச்சிங் பவரை காமிச்சிருப்பாங்க. அது கலெக்டர்ஸ் நியூயார்க்ல இறங்கி சம்பவம் பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துல தான் அந்த பவர் ஷோ பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரீட் பவர் யூஸ் பண்ணி நம்ம இங்க பாக்குறோம். ஒரு கையிலுமே ஏதோ ஒரு பொருளை வச்சிருக்காரு, அது என்னன்னு தெரியல. மேபி அது கலெக்டர்ஸை டிஃபீட் பண்றதுக்கான டிவைஸா கூட இருக்கலாம். ஒருவேளை அது கலெக்டர்ஸை டிஃபீட் பண்ற டிவைஸாவும் இருக்கலாம், இல்ல எல்லாமலும் போகலாம். இந்த ட்ரெய்லர்ல நம்ம கலெக்டர்ஸ் நியூயார்க்ல நடந்து வர சீனை பாத்தீங்கன்னா ஹாலிவுட்ல ரிலீஸான பழைய காட்சிலா மூவில அந்த காட்சில நியூயார்க்ல இப்படிதான் நடந்து வரும். சேம் அதே ஃபீல தான் கொடுக்குது. அடுத்து ஒரு சைடுல கலெக்டர்ஸ் வர்சஸ் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபைட் போயிட்டு இருக்க மாதிரி, இன்னொரு சைடுல ரவுண்ட் 2 ஹியூமன் டார்ச் வர்சஸ் சில்வர் சஃபர் ஃபைட்டும் போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அடுத்து உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம், நியூயார்க்கா கலெக்டர்ஸ் இறங்கி சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு, அங்க இருக்க மக்கள்லாம் எங்க போனாங்கன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச படத்துல மோல்மேன் கேரக்டர் பேராக்கும். அவரோட பிளேஸ் ஆனா அண்டர்வேல்டு சப்டரேனியன்ற இடத்துல தான் இந்த நியூயார்க் மக்களை ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அங்க கொண்டு வச்சிருக்கலாம். ஏன்னா ட்ரெய்லர்ல சப்டரேனியாவை காமிச்சிருக்காங்க, நியூயார்க் மக்கள்லாம் அங்கதான் இருக்காங்க. சப்டரேனியான்றது கிட்டத்தட்ட பூமிக்குள்ள இருக்க இன்னொரு பூமின்ற மாதிரி சொல்லலாம். அந்த இடத்துல கிங் த மோல்மேன். ஆக்சுவலி இந்த கேரக்டர் ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட வில்லன். இந்த படத்துல ஒரு நல்லவனா கூட அந்த கேரக்டர் காமிக்கலாம். ஏன்னா டிஃபரெண்ட் யூனிவர்ஸ்ல நடக்கிற ஸ்டோரி வில்லனா ஹீரோவை கூட காமிக்கலாம். கன்ஃபார்ம் ஆனது இந்த படத்துல இந்த கேரக்டர் வருவாரு. ஏன்னா இதுக்கு ஆக்டருமே காஸ்ட் பண்ணிருக்காங்க. பால் வால்டர்னு ஒரு ஆக்டர் காஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸ்டில் அந்த ஆக்டரோட ரோல் அன்னோனா தான் இருக்கு. ஃபேன்ஸ் ஸ்பெகுலேட் பண்றது இவர் மோல்மேனா தான் வர போறாருன்னு. அந்த மோல்மேன்ற கேரக்டருக்கு பெர்ஃபெக்ட்டா இருப்பார் இந்த ஆக்டர். அடுத்து இந்த யூனிவர்ஸ் நியூயார்க்குக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் லீக் அந்த சமயத்துல அது சப்டரேனியான்ற அந்த பிளேஸுமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கன்ஃபார்ம் மோல்மேனும் இந்த படத்துல வருவாருன்னு தான் நினைக்கிறேன். இந்த ட்ரெய்லர் உண்மையால இருக்கு, ஃபேன்ஸுக்குமே இந்த ட்ரெய்லர் பிடிச்சிருக்கு. இந்த படத்தோட வைப்மே நல்லா இருக்கு, இதுக்கான பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு. இன்னும் 2 மாசம் தான் இந்த படத்தை நம்ம தியேட்டர்ல பார்க்க போறோம். சரி ஓகே கேஸ், முடிஞ்ச அளவுக்கு இந்த ட்ரெய்லருக்கு எல்லா டீலுமே கவர் பண்ணியாச்சு. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். டாடா பை கைஸ்.